NCERT 12th Physics Chapter 1 Exercise 1.10. A conducting sphere of radius 10 cm has an unknown charge. If the electric field 20 cm from the center of the sphere is 1.5 into 10 raised to 3 Newton per coulomb and points radially inwards, what is the net charge of the sphere? So, ஒரு sphere இருக்கு. Okay. So, இந்த sphere உடைய ரேடியஸ், இந்த ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து எனக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் இது தாண்டி. ஓகே, ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரேடியலி இன்வேர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வருது, உள்ள ரேடியலி இன்வேர்ட்ஸ் வருது. ஸோ நமக்கு ரேடியலி இன்வர்ட்ஸ் உள்ளே வருதுனாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவலி இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸ்பியரில். ஸோ கிவன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இ வந்து 1.5 into 10 raised to 3 Newton per coulomb கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இருந்து இந்த சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு, நமக்கு Q கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக Q கேட்டிருக்காங்க, பட் நமக்கு டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரும் இருக்குது அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரேடியஸும் இருக்குது. நமக்கு என்ன வேணும், Q தானே வேணும். Qங்கிறது ஆக்சுவலி ஃபார்முலானா E is equal to KQ/R². எனக்கு Kயோட வேல்யூ தெரியும், Q தெரியாது, பட் அந்த டிஸ்டன்ஸ் R வேணும். வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டிஸ்டன்ஸ் அங்கேருந்து இந்த சென்டர். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஃப்ரம் த கொஸ்டின், இஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அப்படி இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் 20 சென்டிமீட்டர் தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஷன் வந்து இந்த 10 சொல்லி அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. ஸோ நல்லா திங்க் பண்ணி இந்த 20 சென்டிமீட்டர் நம்ம போடணும். ஸோ கேயோட வேல்யூ என்ன, 10⁻⁹ ஆல்ஸ் வெயிட். Q இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபார்முலா என்ன வரும், ER²/K வரும். ER²/K. இப்போ ஈயோட வேல்யூ என்ன, E is 1.5 into 10⁻³ and ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், it is 20 centimeter which is equal to 20 into 10⁻⁻². இல்லைன்னா நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், 0.20 அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ 1.5 into 0.20 into 0.20 by K is 9 into 10⁻⁹. இப்போது 1.5 into இது என்ன வரும், 0.1 0.2 is 0.2 into this one, it is 20 into 20 போட்டோம்னா it is 400 வரும். டெசிமல் பாயிண்ட் போட்டோம்னா 0.04 வரும், 0.04. ஓகே, divided by 9 into 10⁻⁹ into 10⁻³ இருக்கு. ஓகே, ஸோ 1.5 into இதை நான் வந்து என்ன எழுதிக்கிறேன், 4 எழுதணும்னா 4 into 10⁻⁻2 போட்டுக்கலாம், +3 போட்டுக்கலாம் அண்ட் 9 மேலே வந்துச்சுன்னா -9 வரும் by 9. நமக்கு 15 into 4 வந்து 16 தெரியும். ஸோ இங்கே ஒரு டெசிமல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கலாம், 6/9 போட்டுக்கலாம் into 10⁻1 - 9 is -2 + 3 is 1 - 9 is -8. கூல். இப்போ இதை எழுதிக்கலாம் 2/3 போட்டுக்கலாமா. இப்போ 2ஐயும் 3யும் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும், பாயிண்ட் போட்டால் 0 6 வரும், 18 வரும், அகெயின் 2 வரும், 666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 0.666 போயிட்டே இருக்கும். ஸோ நான் 67 into 10⁻−8 கூலும்னு போடலாம். இப்போ ஒரு டெசிமல் இங்கே வருது அப்படின்னா நான் என்ன போட்டுக்கலாம், 6.67 into 10 raised to -9 கூலும் போட்டுக்கலாம். ஒரு டெசிமல் இங்கே வந்துச்சுன்னா. ஸோ ஆரல்ஸ் ஐ கேன் ரைட் இட் அஸ் 6.67 நானோ கூலும். ஸோ இதுதான் நெட் சார்ஜ் உடைய ஆன்சர், ஐ மீன் சார்ஜ் உடைய ஆன்சர்.